இன்றைய காணொளியில் மூத்த பத்திரிகையாளர் மும்பை சு. குமரதாசன் அவர்களிடம் பேச இருக்கிறோம். நீங்கள் மறவாமல் அறிவுச்சுடர் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ காணொளிக்கெல்லாம் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மாறி வரும் சூழ்நிலையில் தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட இந்தியாவிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்பாக தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியவில்லை. அதே சமயம் முன்னால் இருந்த நிலை வட இந்தியாவில், பொதுவாக வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலை இருந்தது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு கேள்வி, இன்றைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பொதுவாகவே தென் மாநிலங்களை பொறுத்தவரையில இப்போது மோடி அரசு அல்லது பிஜேபி அரசு என்னென்ன செய்யறதாக சொல்றாங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் ஏற்கனவே அந்த வளர்ச்சியை எட்டிய மாநிலங்கள் என்பதனால் அவர்களுக்கெல்லாம் அது புதுசா எதுவுமே தெரியறதில்லை. ஆனால் வட மாநிலங்கள் இன்னும் அந்த வறுமை நிலை, அவர்களுடைய வாழ்க்கை தரம், அப்புறம் கட்டுமானங்கள், இவைகளெல்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அங்க இருக்கிற அந்த மதம், அப்புறம் சாதி, அப்புறம் வர்ணாசிர தர்மத்தின் இருக்கிற அந்த படிநிலை அமைப்பு, இதெல்லாம் இன்னும் அந்த மக்களை தென் மாநிலங்களை விட பல ஆண்டுகளுக்கு பின்னாலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய, அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய விளைச்சல் தான் இப்படி இருக்குது. இப்ப நான் எதுக்காக நாம் தென் மாநிலங்கள் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்று நாம் சொல்கிறோம் என்றால், அவர்கள் சொல்லுகிற சொல், குறிப்பாக மோடி அவர்கள் பேசுகிற பேச்சு, அதை ஒட்டி அவருடைய செயல்பாடுகள், இது ரெண்டுமே நேர் எதிரானவை. அவர் மன் கி பாத் அப்படிங்கிற ஒன்றை எப்போது அவர் ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ தொடங்கினார். அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, வந்த உடனே நாங்கள் உங்களோட நான் பேசுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வறுமையை ஒழிக்க வேண்டும், ஏழைகளே இல்லாத நாடாக இந்தியாவை ஆக்க வேண்டும், இப்படி பல செய்திகளை அவர் சொல்வார். ஆனால் அவருடைய செயலை பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் செய்ய வேண்டியது தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எப்போ ஆட்சிக்கு ஒரு 4-5 மாதங்கள்ல காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு 2/10/2014 காந்தி பிறந்த நாள்ல இனிமேல் நாம் இந்தியாவை முதலாக நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உடனே டெல்லியில வால்மீகி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில அவரும் ஒரு வாரியல் தொடப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பகுதியை சுத்தம் செய்யற மாதிரி, அது ஒரு தலித் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில போய் அவர் சுத்தம் செய்யற மாதிரி படமெல்லாம் எடுத்து, அதற்கென்று பிரபல நட்சத்திரங்கள், பணக்காரர்கள், இவங்களெல்லாம் அதற்கு தூதுவர்களாக நியமித்தெல்லாம் அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் இனிமேல் பொது இடங்களிலே மக்கள் மலம் கழிக்க கூடாது, அதனால எல்லா மக்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதியை நாங்கள் கட்டி கொடுக்கணும், அப்புறம் யாரும் பொது இடங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் ரொம்ப அதிகமா பேசி, அது எவ்வளவு அதை பண்ணணும்னா 16,000 கோடி அதற்காக ஒதுக்குனாங்க. 1-2 இல்லை, 16,000 கோடி. 16,000 கோடியை ஒதுக்கி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி கழிப்பறைகள் கட்டிப்பிடிப்பேன், இது நான் ஆட்சி இந்த வருகிற 5 ஆண்டுக்குள் இதை செய்வேன் அப்படின்னு அவர் பெருசா பேசினாரு. அதே மாதிரி இப்ப நடிகைகள் இவங்களெல்லாம் அதற்கான தூதுவர்களாக நியமித்து, அது மட்டுமல்ல இந்த 16,000 கோடியை எங்கிருந்து கிடைக்கிறது அப்படிங்காக வேண்டி மறைமுக வரியாக இருக்கிற எந்த வரியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு செஸ்ன்னு போட்டு ஒரு 0.5% செஸ்ன்னு போட்டு அதையும் வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 2019 பார்க்கின்ற போது இந்தியா தூய்மை ஆகிவிட்டதா என்பதை நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி, அதாவது 2014 இந்தியாவுக்கும் 2019 இந்தியாவுக்கும் அல்லது 2024 இந்தியாவுக்கும் எப்படிப்பட்ட தூய்மையை நாம் பார்க்கிறோம் என்பது நாமெல்லாம் தென் மாநிலங்களில் அவ்வளவு தெளிவா தெரியாது. இருந்தால் வட மாநிலங்களை பார்க்கிறவர்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தால் அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது
2019 திரும்ப வந்தாரு. அதே காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு போர்பந்தர்ல வந்து நான் ஒரு பெரிய சாதனையை செய்து விட்டேன் சொல்லி இப்போது கிட்டத்தட்ட ஒரு அதாவது 12 கோடி கழிப்பறைன்னு சொல்லி 10 கோடி கழிப்பறைகளை கட்டி முடித்து விட்டேன். அதுல வந்து நகர்ப்புறத்துல ஒரு 66 லட்சமும், அதாவது கிராமப்புறத்துல ஒரு 6 லட்சம், ஒரு 7 லட்சம் கழிவறைகளும், மீதி நகர்ப்புறங்களிலே ஒரு 9 கோடி கழிவறைகளையும் மொத்தம் 10 கோடி கட்டி முடித்து விட்டோம் அப்படின்லாம் சொன்னார். அதனால உள்ளபடியே அந்த கழிப்பறைகளினுடைய தரம் எப்படி இருந்தது, அந்த கழிப்பறைகளுக்கு தண்ணி இருந்ததா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் மக்கள் மனதில் எழுந்த போதுதான் அந்த 10 கோடியில 6 கோடி கழிப்பறைகளுக்கு தண்ணீர் வசதியே கிடையாது. ஆக ஒரு 16,000 கோடியை செலவழித்து விட்டு நான் இந்தியாவை தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்லிட்டு தண்ணீர் இல்லாமல் கழிப்பறைகள் அப்படின்னு கட்டி, பாதி கழிப்பறைகள் கதவுகள் இல்லாமல் இருக்கும், சில கழிப்பறைகள் ஒரே கழிப்பறைக்குள்ள 2 கம்மோடு வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கும் அந்த செயல் கட்டத்திற்கும் கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் மக்களை ஏமாற்றுகிற ஒரு நிலைதான். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில வந்து இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கிராமப்புற மக்கள் வந்து என்னுடைய ஏழ்மை நிலை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இதுக்கு முந்தைய ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சி செய்திருந்த போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று 2005 அறிமுகப்படுத்தினாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்திய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு 150 நாள், வருடத்துல 150 நாள் ஒரு வேலை, அதற்கு ஒரு மினிமம் வேஜ், மினிமம் சம்பளம் அப்படின்னு கொடுத்து, அதனால மக்கள் ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, முதல் பட்ஜெட்லயே இவர் பேசின பேச்சு என்னன்னா, இந்த மன்ரேகான்னு சொல்றது, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து ஒரு வேஸ்ட். இதன் மூலம் இந்திய நாட்டினுடைய அதாவது வருவாய் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அதனால இந்த திட்டத்தை முதல்ல ஒழிக்கணும். ஒழிச்சது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு வந்து இப்படி நம்ம அரசை நம்பிக்கிட்டு மக்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிலைமை இருக்கக்கூடாது. மாறாக அவர்களே தன்னிறைவு பெறக்கூடிய அளவுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அவருக்கு சொன்ன திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த அவர் அடிக்கடி பயன்படுத்துவார்ல, தீன் தயாள் உபாத்யாயின்னு ஏதோ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து RSS ஒரு சிந்தனையாளர். அவரு என்ன சொன்னார்னா, அதாவது இந்து மத தர்மப்படி அல்லது இந்திய நாகரிகப்படி அந்த சாதி அமைப்புகள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய அளவிலே அந்த சாதி அமைப்பு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிலை தொடர்ந்தாலே எல்லா சாதியினருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த சாதிக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை செஞ்சு அந்த சாதிய அடக்குமுறையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மன்ரேகாங்கிற அந்த ஏழை எளியவர்களுக்கு ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முதல்ல குறைச்சாங்க. குறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த 150 நாளுங்கிறது பின்னாடி 100 நாள் ஆக்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை திட்டத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட அதை வந்து பின்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2015-16 எல்லாம் அந்த மக்கள் வேலை செஞ்ச பிறகு சம்பளமே கொடுக்காம இருந்தாங்க. அது காரணம் நிதி இல்லை, நிதியை ஒதுக்கவே இல்லை. அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா 2016 சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல தலையிட்டது. அதாவது அந்த அந்த சட்டப்படி அந்த மக்களுக்கு 150 நாள் வேலை கொடுக்க வேண்டும், அதற்குரிய அந்த சம்பளம் என்னவோ அதுவும் தர வேண்டும், அதை தராமல் இழுத்தடிப்பது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போது அது வந்து பின்னாடி அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அது ஒரு நினைவு சின்னம், அதாவது ஊரக வளர்ச்சி திட்டம் என்பதை ஒரு நினைவு சின்னமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அவரு இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி ஏழை மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய அந்த ஒரு சிறு வேலை வாய்ப்பையும் பறிச்சுட்டார். ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தில் பழைத்த இளைஞர்களே இருக்கின்ற போது
ஏதோ ஒரு சிறு வேலை வாய்ப்பு இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டாரு என்று சொல்லி அதுக்கு பிறகு அதுக்கு எந்த பணத்தையும் அதற்காக அந்த திட்ட ஒதுக்கீட்டுல படிப்படியாக குறைச்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட இல்லை என்கின்ற நிலவுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் அதே சமயம் அந்த தொலைத்தொடர்பு ஊழியர்களுக்கு அதே ஆண்டு போனஸ் அப்படின்னு சொல்லி 15,000 கோடியை கொடுத்தாங்க. இதன் மூலம் என்ன ஆச்சுன்னா, நகர்ப்புற ஊழியர்கள், நகர்ப்புற மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்குமான இடைவெளி ரொம்ப பெருசாச்சு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாச்சு, வறுமை அதிகமாச்சு. அதனுடைய விளைச்சல் தான் என்னவோ தெரியல. பின்னாடி மோடி என்ன சொன்னார்னா, இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் அரிசி தரேன்னு சொல்லி எத்தனை கோடி, 82 கோடி மக்களுக்கு நான் வழங்குகிறேன்னு ரொம்ப பெருமையா பேசுறாரு. எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய செய்தி. நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகை அவர் பேசும்போது 125 கோடி. 125 கோடியில 82 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை உணவாக தர வேண்டும், அதற்காக தருகிறேன் என்றால் இதைவிட மோசமான ஒரு நிலையை நாம் பார்க்க முடியுமா இந்த நாட்டிலும்? அதனால்தான் இன்றைக்கு பட்டினி குறியீட்டினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா நம்மை விட கீழாக இருக்கிற மோசமான பங்களாதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட மோசமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அடுத்தால இன்னொன்னு வேளாண்மை பற்றி பார்க்கின்ற போது, வேளாண்மையில மன்மோகன் சிங் அரசு வேளாண்மை பட்ஜெட்டுங்கிறதே மிக குறைவு. அதுல ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அந்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு 25 விழுக்காடு 26 விழுக்காடு அதிகரிச்சுட்டே போவாங்க. அந்த இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வேளாண்மை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய வளர்ச்சி NDA 1 இருந்தாலும் சரி, இல்ல NDA 2 இருந்தாலும் சரி, அதுல 26 விழுக்காடுல 7.7 விழுக்காடா குறைஞ்சுது. குறைஞ்சது மட்டுமில்லை, விவசாயிகள் அவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு திட்டம், அதாவது எல்லா மக்களும் தாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும், அவர்களுக்கும் ஒரு பெருமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். அந்த ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா மக்களுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அதுல அரசு சார்பில் செய்யக்கூடிய உதவிகள்லாம் அந்த அக்கௌண்ட்ல நேரடியாக வரும். எனவே நாம் ஊழல் எல்லாம் ஒழிக்கலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசா பேசினார். அதுல என்ன பண்ணார் அப்படின்னா, அதுல முதல்ல அவர் ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த கணக்கை யார் யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ், அதாவது பாதுகாப்பு, ஆயுள் பாதுகாப்பு 1 லட்சம் ரூபாய் உண்டு. ஏதாவது சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அது கிடைக்கும் அப்படின்னு. அதுல எக்கச்சக்கமான மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட அதுல உள்ள வந்தாங்க. சிலருக்கு பணம் அதில் போடப்பட்டது, அதாவது அரசின் சார்பில் வரக்கூடிய மற்ற திட்டங்கள் தான். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல அவர் அடிப்படையில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு வங்கி அக்கௌண்ட் இருப்பதன் மூலம் அவர்கள் வங்கியிலிருந்து கடன் பெறலாம், விவசாயிகள் பொதுமக்கள் கடன் பெறலாம், அதற்கு ரொம்ப இலகுவா முடியும், வங்கிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவித்துட்டோம். ஆனால் எந்த வங்கியும் எந்த விவசாயிக்கும் அவர்கள் அதாவது அத்தாட்சி இல்லாமல் எந்த கடனும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அது மட்டுமல்ல, இவங்க அந்த வங்கி கணக்குகளை திறந்த பிறகு அதுல மூடப்பட்ட அக்கௌண்ட் என்னன்னா, எவ்வளவு கோடி, 48 கோடி கணக்குகள் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி பெரும் வங்கியில திறக்கப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட இந்த மாதிரி திறக்கப்பட்ட அக்கௌண்ட்ல 50 விழுக்காடு இப்போ ஆபரேஷன்லயே இல்லை, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி போச்சு. ஏதோ இருக்கிற அக்கௌண்ட் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த மக்கள் ஏதோ கொஞ்சம் பணத்தை வச்சிருப்பாங்க, அதுலயும் இந்த நில் பேலன்ஸ், 0 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது கொஞ்சம் பணம் போட்டிருந்தாங்கன்னா அதையும் எடுத்து அது ஒரு பெரிய தொகையாக அந்த பிஎம் யோஜனா அக்கௌண்ட்ல இன்றைக்கு அது நிறைஞ்சு போயிருக்குது. இதன் மூலமும் மக்களிடம் இருந்த பணமானது கொள்ளையடிக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி அந்த வேளாண்மை திட்டத்துக்கு நான் சொன்ன விவசாயிகள் இன்சூரன்ஸ் சொல்லி, அந்த இன்சூரன்ஸ் யாருக்கு அந்த இன்சூரன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா, அனில் அம்பானி கம்பெனி கொடுத்தாங்க. ஆக அவ்வளவு கோடி அக்கௌண்ட் திறந்து உடனே அதுக்குரிய அந்த இன்சூரன்ஸ்க்கான பணத்தை கவர்மெண்ட் அனில் அம்பானி வாங்கி
ஆனால் இதன் மூலம் மக்கள் என்ன பயனடைந்தார்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு அது மக்கள் தள்ளப்பட்டாங்க. அதை விட ஒரு மிக மோசமான இன்னொரு செய்தியை நான் சொல்லணும் உங்களுக்கு. இடஒதுக்கீடு. அம்பேத்கரை பற்றி மோடி பேசும்போது என்ன சொல்வார்னா, அம்பேத்கரை காங்கிரஸ் மதிக்கவில்லை, குறிப்பாக நேரு அம்பேத்கரை ரொம்ப அவமானப்படுத்தினார். நாங்கள் தான் அம்பேத்கருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தவர்கள், அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படி ரொம்ப. ஆனால் அவருடைய செயல் என்னவா என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நமக்கே வியப்பு இல்லை. இப்படியும் ஒரு பொய்யை யாராவது சொல்வார்களா? அதுவும் ஒரு உயர்நிலை பதவியிலே ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் இப்படியெல்லாம் அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்கின்ற நிலை இருக்குமான்னு பொதுவா யாரும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இப்படி அவர் ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு, அப்புறம் அந்த மாணவர்களுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை, இது போன்றெல்லாம் ஏற்கனவே காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒன்று. அதை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பட்ஜெட்ல ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படின்னு இந்த ஏழை மாணவர்களுக்காக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள்லாம் தரக்கு ஒரு நிதியை ஒதுக்குவாங்க. அந்த நிதியை முதல்ல பாதியா குறைச்சாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, பல மாணவர்களுக்கு ஒழுங்கான அந்த ஸ்காலர்ஷிப் போய் சேரல. அதனால கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் தலித் மாணவர்கள் அந்த உதவித்தொகையெல்லாம் இழந்தாங்க. இது ஒரு வகையில அந்த இடஒதுக்கீடு அல்லது அந்த ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகைகள், இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படிங்கிறது RSS சித்தாந்தம். ஸோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில இதை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் முந்தையெல்லாம் அரசு நிறுவனங்கள், இப்போ ONGC, இப்போ IOCL, அப்புறம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இப்படி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், மஸ்கான் டாக்கு, இந்த மாதிரி பல அரசு நிறுவனங்கள் எல்லாம் அங்க இடஒதுக்கீடு கொள்கையானது இருந்தது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்த இடஒதுக்கீடு அங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 15 விழுக்காடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அதாவது VP சிங் வந்த பிறகு மண்டல் கமிஷன் மூலம் பெறப்பட்ட அந்த 27 விழுக்காடு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும், அது அரசு ரயில்வேயாக இருந்தாலும் சரி, வங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைத்துக் கொண்டிருந்தது. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அது இன்னொரு திட்டம், மறைமுகமான திட்டம். அந்த திட்டத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொன்றையும் தனியாருக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. தனியாருக்கு விற்க ஆரம்பிச்ச பிறகு ஏற்கனவே அரசு நிறுவனமாக இருந்தபோது அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை, இன்னும் சொல்ல போனால் அரசு நிறுவனமாக இருந்தபோது அந்த ஊழியர்கள் எந்தெந்த வசதிகளை பெற்றிருந்தார்களோ அவைகளை கூட உறுதிப்படுத்தாமல் இதை முதல்ல வைத்ததின் விளைவாக கிட்டத்தட்ட அனைத்து அரசு, அதாவது நிறுவனங்களும் தனியார் மயமப்படுத்தினால அங்க ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு முதல்ல ஒரு ரேட் வச்சாங்க. அதன் மூலம் இடஒதுக்கீட்டினால் பயன்பெற வேண்டிய தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, அந்த பயனை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி அவர்களும் வேலை இல்லாத ஒரு நிலையிலே தள்ளப்பட்டார்கள். இதுக்கு இன்னொன்னு செஞ்சாங்க. இது மிடில் லெவல்ல நான் சொல்றேன். ஆனால் உயர் மட்டத்திலையும் கூட அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இப்போ IAS IPS இருந்தாங்கன்னா கூட அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொள்கையானது முந்தி இருந்தது, இன்றும் இருக்கிறது. இதுல என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அரசு, அதாவது UPSCன்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த IAS IPS தேர்வு எழுதுறாங்களா ஒவ்வொரு ஆண்டும், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்ல முந்தைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 1200 இருந்து 1300 பேர் அங்க அதற்கு தகுதியானவர்களா அறிவிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அங்க இருக்கிற அரசு அலுவலகங்களிலேயே அவர்களுக்கு அது IAS இருக்கலாம், IPS இருக்கலாம், இல்ல IRS இருக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அதையும் எப்படி நாம் முறியடிப்பது, எல்லாமே உயர் சாதிக்காரர்களா இருந்த நேரத்துல இப்போது இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்பதை அதை முறியடிப்பதற்காக ஆட்சிக்கு வந்த 2017-18 நினைக்கிறேன்,
அது வந்து 1300ங்கிற நிலையிலிருந்து இப்போது வருகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 750 குறைஞ்சு போச்சு. அந்த 750லயும் பாத்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளாக இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வருவதற்கு வாய்ப்பளிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக திட்டத்தோட செயல்படுவது மட்டுமல்ல, இன்னொன்னு செஞ்சாங்க. அதாவது இன்னொரு தந்திரம், தந்திரம்னா சொல்லணும், இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அரசினுடைய உயர் அதிகாரியா இருப்பதற்கு வந்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வரணுங்கிற அவசியம் இல்லை, இந்த துறையிலே அனுபவம் இல்லை, படித்த யாரும் வந்து உள்ள வரலாம். அது எந்த அளவுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி வரைக்கும், அதாவது இணை செயலாளர் வரைக்கும் வந்து அந்த பதவி வரைக்கும் வந்து நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு அவர்களுக்கு வேண்டிய RSS சிந்தனையுள்ள இல்லது அரசுக்கு ஆதரவாக இருக்கிற இல்லாட்ட முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அப்படிப்பட்ட அதிகாரிகளை வந்து அதாவது அரசு நிர்வாக அமைப்புல பல்வேறு இடங்கள்ல திணிச்சாங்க. இதன் மூலம் என்ன ஆச்சுன்னா இடஒதுக்கீட்டு கொள்கை சிறுக சிறுக இந்த மக்களுக்கு கிடைக்காமல் போய் அவர்கள் திண்டாடுகின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. இது ஒரு வகை. அதாவது இடஒதுக்கீட்டு கொள்கையில வந்து இந்த அரசானது எப்படிப்பட்ட தந்திரங்களை கையாளுகிறதுன்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன். ஒண்ணு வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதியை குறைத்தது, அவர்களுக்குரிய அந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய அது கிடைக்காமல் பண்றது. ரெண்டாவது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுள்ள அந்த எண்ணிக்கை குறைச்சி இவர்கள் விரும்புகிறவர்களை உள்ளே கொண்டு வைப்பது. மூன்றாவதாக பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு விற்பதன் மூலம் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு குழி தோண்டுவது. இதை தாண்டி அதிலையும் அவங்களுக்கு வந்து நிறைவு ஆகாம பின்னாடி இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பார்க்கணும். அதாவது பொருளாதார அளவுகோல் கொண்டு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திலே இடமில்லாத நிலையில், அதாவது 50 விழுக்காடு தான் வந்து அதிகபட்ச இடஒதுக்கீடு என்று தீர்ப்பளித்திருக்கின்ற நிலையிலே தமிழ்நாடு மட்டும் இதற்கு விதிவிலக்கு. நம்முடைய திராவிட அரசுகள் படிப்படியாக, அதாவது தந்தை பெரியார் காலத்திலிருந்து முதலாக சமூக கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு தருவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். 1951 ஒரு பார்ப்பன மாணவி இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையினால் எனக்கு இந்த மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக, ஆமாம் இடஒதுக்கீட்டு கொள்கையின் விளைவாக இவர்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லி அதை அந்த காலத்தில் நீதிபதிகளாக இருந்திருப்பார்கள், எப்படி வாதாடியிருப்பார்கள் என்பதெல்லாம் நாம் இப்போது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த நிலையிலே சென்னை மாகாணத்திலே தந்தை பெரியார் அவர்கள் போராடியதன் விளைவாக முதலாக அரசியல் சட்டம் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அதாவது கல்வி வேலை வாய்ப்பு இவைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதலாக திருத்தப்பட்டது. அப்போதிருந்து நம்முடைய சமூக நீதி கொள்கையானது அரசியல் சட்டத்துடைய முதல் திருத்தத்தில் தான் தொடங்குது. அப்படி உறுதியளிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது பின்னாடி கலைஞர் வந்த பிறகும் சரி, அம்பா சங்கர் கமிஷன் போட்டது, அதுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது, பின்னாடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டு வேணும்னு சொன்னது, பின்பு 1980 மண்டல் கமிஷன் போட்டது. அந்த கமிஷன் அந்த அறிக்கையை வந்து யாரும் தொடாமலேயே வச்சிருந்தாங்க. பின்ன 91 VP சிங் வந்து அதை நடைமுறைப்படுத்தியது. ஆனால் அது பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்றதாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அதே இடஒதுக்கீடு ஆனது 69 விழுக்காடாக மாற்றப்பட்டு அது 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்று இந்தியாவினுடைய ஒரு தனித்துவமிக்க மாநிலமாக இன்று நம்முடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெருவாரியாக அரசு அலுவலகங்களிலும் பல்வேறு வளர்ச்சி படிகளை எட்டுவதற்கு அது வந்து அடிப்படை காரணமாக இருந்தது. எனவே இதை இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்ன செய்வது என்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த இடபிள்யூஎஸ் அந்த பொருளாதாரம். அதுக்கு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 3 நாட்கள். ஒரு நாள் வந்து
வருது. அது எந்த விதமான விவாதத்துக்கும் எதிர்க்கட்சிகளுடைய இதுக்கெல்லாம் வந்து போகாம, அதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக அது திரும்ப மாநில அவைக்கு போகுது. அடுத்த நாள் குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது. அடுத்த நாள் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இதுல வந்து ஏன் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது நியாயம் தானன்னு பல பேர் சொல்லக்கூடும். அப்படி அல்ல. அதாவது அகில இந்திய அளவிலே 50 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்தால் மீதி இருக்கிற 50 விழுக்காடு என்பது பொது தொகுதியாகும். எனவே தகுதியான மாணவர்கள் அதில் இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த 50 விழுக்காட்டிலும் அவர்கள் உள்ளே வர முடியும். இப்போது அதிலே ஒரு 10 விழுக்காட்டை எடுத்துவிட்டு அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது யார் யாருக்கு இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை வந்திருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற உயர் ஜாதியினர்கள், அவங்களுக்கு குறைந்தபட்ச வருமானம் 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொண்டு வரும் போல அதுலயும் இவர்களை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 10 விழுக்காடு ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. ஆக யாருக்காக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனுடைய விளைச்சல் என்னங்கிறத இன்னொரு எடுத்துக்காட்டி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பொதுவாக ஹிந்தி பெல்ட்ல வந்து இன்னும் வந்து அதிகமா வந்து அவர்களுக்கு ஆதரவு இருப்பது அல்லது நகர்ப்புறங்களில் அவர்களுக்கு ஆதரவு இருப்பது என்பதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இவர்கள் கிராமப்புற மக்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் அவர்களை வந்து வறுமையில் தள்ள முடியுமோ தள்ளுகிறார்கள். அப்புறம் முதலாளி தொழிலாளிங்கிற அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அது ரொம்ப விரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இன்று இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களாக குஜராத்தை சேர்ந்த 2 தொழிலதிபர்கள் இருப்பது, அதற்கு வந்து அரசே முன்னின்று அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடைய நிலங்களை வழங்குவது, இப்படி பல காரணிகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதாவது 2004 ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த வட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்க இருந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வந்து, அதாவது மேல் சாதியினர், பார்ப்பனர் மற்றும் மேல் சாதியினர்னு அந்த இருக்கிற ஒரு 10 விழுக்காடு உள்ள அந்த சாதியினர் 2004 வந்து 32 எம்பிக்கள் இருந்தாங்க. அதுவே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014, 2019 இன்று அந்த உயர் சாதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 87. அதாவது அந்த 5-6 மாநிலங்கள் மட்டும் நான் எடுத்து சொல்றேன். தென் மாநிலங்கள்ல வந்து அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தென் மாநிலங்கள் வந்து சமூக நீதி மண்ணாக இருக்கனால எல்லா சாதி மக்களும் இங்கு பங்கு பெறுகிறார்கள். வடக்க பாருங்க, அதே மாதிரி கொஞ்சம் இடைநிலை அந்த அதாவது பார்ப்பனருக்கு அல்லாத மற்ற உயர் சாதியினருங்கிறது முந்தி 2004 வந்து 7 பேர் இருந்தாங்க, இப்போ 14 பேர் இருக்கிறாங்க. இதை விட மோசமா இன்னொரு செய்தியை அவங்களுக்கு சொல்லணும். அதாவது பெர்சன்டேஜா பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிசி வந்து 1989 16 விழுக்காடு இருந்தது, 2004 16.7 விழுக்காடு, 2019 19.7 விழுக்காடு. இன்னும் அவர்களுக்குரிய அந்த பிரதிநிதித்துவத்தை அவர்கள் எட்டவில்லை. ஆனால் மேல் சாதி மக்கள் 32 87 மாறி இருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒண்ணு நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்கணும். இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குறைவாகவே அவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் மிக மிக குறைவு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தையும் உட்பட்டே நான் சொல்லுகிறேன். அதுல வந்து வெறும் 1.6 விழுக்காடு தான் இஸ்லாமியர்கள் வந்து இப்போ 543 பேர் இருக்காங்கன்னா, அதுல 1 விழுக்காடு 1.5 விழுக்காடுன்னு சொல்றாம, 1.5 விழுக்காடுனா ஒரு 7 பேர் இஸ்லாமியர்களா இருப்பாங்க, 7 அல்லது 8 பேர். எப்போது நான் சொல்வது 1989, அது பிறகு பின்னாடி வந்து 2004 வந்து ஒரு இஸ்லாமியர்கள் கூட அங்க இல்லை அப்படிங்கிற நிலைமை எல்லாம் உருவாயிடுச்சு நம்முடைய நாடாளுமன்றத்துல. இப்போது அது வெறும் அரை விழுக்காடாக மாறி இருக்கிறது. 2019 தேர்தலுக்கு பிறகு அது அரை விழுக்காடாக மாறி இருக்கிறது. இது யார் அதிகமான எம்பிக்களை கொண்டு செல்கிறார்கள்? உள்ளே பிஜேபி கொண்டு ஆங்க இஸ்லாமியர்கள் வந்து முழுமையாக அதிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்வதிலிருந்தே விலக்கப்படுகிறார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை வட மாநிலங்களில் 20 விழுக்காடாகவும் தென் மாநிலங்களில் சற்று குறைவாகவும் இருக்கிற ஓரளவுக்கு ஒரு 10 விழுக்காடாவது அவர்கள்
இடம்பெற வேண்டும் என்கிற நிலையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இடம் வெறும் 0.6 விழுக்காடு. ஆக இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, சிறுபான்மை மக்களும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, அவர்களுக்கான அரசு இது அல்ல. ஆனால் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா நேர் எதிராக, நாங்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய வழியிலே நாங்கள் ஆளுகிறோம் செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இவர்கள் அடிப்படை செயல்முறைகள் எவ்வாறு இருக்கிறது என்றால் அவர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி பல செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒரே பதிவுல எல்லா செய்திகளையும் சொல்லிவிட முடியாது. அடுத்த பதிவுல வேணா இன்னும் சில செய்திகள் பற்றி ஏதாவது நாம் பேசலாம். இதுதான் வட இந்தியாவுக்கும் தென் மாநிலங்களுக்கும் உள்ள வேறுபாடு. இதனை தென் மாநிலங்கள் ஓரளவு இவர்களுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டதால் அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. கல்வியிலும் சரி, கட்டமைப்பிலும் சரி, அல்லது அந்த பொருளாதாரத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பதிலும் சரி, தென் மாநிலம் வட மாநிலங்களுக்கு ஒரு பெருத்த வேறுபாடு இருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம். எனவேதான் இந்தியாவில் அதிகமாக நிதியை, அதாவது மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு வழங்குகிற நிலையில் மகாராஷ்டிரம், கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு திருப்பி தரப்படுகின்ற நிதி கர்நாடகத்துக்கு வெறும் 15 காசு, ₹1 15 காசு திரும்ப பெறுகிறது. தமிழ்நாடு ₹1 29 காசு திரும்ப பெறுகிறது. ஆனால் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ₹1 3 அவர்களுக்கு கிடைக்கிறது என்கின்ற இந்த ஒரு பெரும் வேறுபாடு அடிப்படை காரணம். இங்கிருக்கிற மக்கள் கல்வி அறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து வந்த அரசுகள் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் விளைவாக, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கை வகுப்பு என்பது சமூக நீதி என்பதை மையப்படுத்தி இருந்ததின் விளைவாக ஒரு பரவலான வளர்ச்சியை குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் காண முடிகிறது, கேரளாவிலே காண முடிகிறது, கர்நாடகாவிலே காண முடிகிறது. ஆனால் அந்த நிலை வட இந்திய மாநிலங்களில் இல்லை. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது மதம், சாதி, அரசியல் அவற்றை முன்னிறுத்துகின்ற கட்சியாக பிஜேபி இருப்பதனால் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை, சட்டங்களை மதிப்பதில்லை, பொது நிறுவனங்களிலே அவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே இது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்பது திண்மை என்றாலும் கூட அவர்கள் மிரளுகின்ற வகையிலே இந்த ஆட்சி மாற்றம் இருக்க வேண்டும், அதற்கு தக்கபடி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.